வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவ சரவணனின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ நான் பேசினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பில்டிங் ஃபினிஷ்டு பில்டிங் இன் மதுரையில் பண்ணியிருக்கிறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்ஸுரியஸாக இருக்க அதனுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா நான் ஒரு சாட்டிஸ்ஃபை ஆக்கிவேன், இது மாதிரி இன்னும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனுடைய பிளானையும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். வித்தியாசமான ஒரு பிளான், நல்லாயிருக்கும். அந்த பிளானை நீங்கள் அவசியமாக பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த வீடியோ பார்த்து முடித்தோடனே அந்த 8 பிளான் நம்ம எப்போவும் ரெகுலராக பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி குழிக்கணக்கு, வெளியளவு, உள்ளளவு, அதுக்கப்புறம் 4 மூலைகள், அதுக்கப்புறம் ஜாதகத்திற்கு உண்டான பலன்கள் எல்லாமே நான் பிரித்து சொல்லிக்கிட்டே வரேன். ஸோ அதனால் இது முடிஞ்சோடனே உங்களுக்கு ஒரு வீடியோ அப்படியே லைவாக ஓடும். அது நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அந்த பிளான் வரும். வணக்கம் நண்பர்களே. இந்த பில்டிங் மதுரையில் மகாலிப்பட்டிங்கிற ஒரு ஏரியாவில் இருக்குங்க. ஸோ இது நம்ம பார்க்குறது தென்மேற்கு பகுதி. இப்போ நம்ம என்ட்ரி உள்ளே ஆகிறது அக்னி மூலை என்ட்ரன்ஸு. தெற்க பார்த்த வீட்டிற்கு அக்னி மூலை தலைவாசல், பொன்முட்டை சேரும். பெயிண்டிங் டிசைன் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸ்வஸ்திக்கு ஃபால் சீலிங் டிசைனு, கபோர்டு ஒர்க்கு கண்ணனுங்கிற ஒரு ஆசாரி தான் பண்ணி கொடுத்தாரு. ஸோ டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக எங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்தாரு. உள்ளுக்குள்ளே கிச்சன்லாம் அப்புறம் பார்க்கும்போது வாயு மூலையில் கிச்சன் போட்டிருக்கோம். ஃபால் சீலிங் டிசைனு, லைட்டிங்கு. இப்போ இவர் ஒர்க் பண்ணுறவர் பெயிண்டிங் கான்ட்ராக்டர் ரவிங்கிறவர் தான் பண்ணுறாரு. ஸோ அருமையாக பண்ணியிருக்காரு. அவருடைய நம்பர்ஸ் இருக்குது, டிசைன்லாம் அவர் தான் பண்ணி கொடுத்துருக்காரு. லக்ஸுரியஸாக வித்தியாசமாக ஹாலில் ஒரு டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காரு. வேணுங்கிறவங்க அவங்க நம்பருக்கு நீங்கள் தேவைங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது ஆசாரி கண்ணனுங்கிறவர் பண்ணார். ஸோ கிச்சன் கப்போர்டு இருக்கும் அதே மாதிரி நல்லா வித்தியாசமாக நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. கிரானைட் வேல் முருகனுங்கிறவர் பண்ணார். ஃப்ளோரிங் டைல்ஸ்லாம் ரொம்ப ராயலாக பண்ணி கொடுத்தாங்க. வித்தியாசமாக ஒரு டிசைன் ஒர்க், எல்லாமே நல்ல டிசைன் ஒர்க் தான். கண்ணாடி எல்லாம் பிரிண்டடு கண்ணாடி தான். சிங்க்கும் அதே மாதிரி ஒரு நல்ல சிங்க்கு. ஃப்ளோரிங் ஆக்சுவலாக வுட்டு மாதிரி இருக்கிற நாட் வுட்டு டைல்ஸ் தான் அதுவும். ஸோ மேற்கு பக்கம் தெற்கு பக்கம் கப்போர்டு கொடுத்துருக்கோம். 100% வாஸ்துபடி இருக்கிற ஒரு கட்டடங்க. ஸோ இப்போ நம்ம மேலே ஏறி போகிறது தான் மாடிப்படி மாதிரி போடுறது கன்னி மூலை உயரமாக ஏறி போகிறது. இது ஒரு வால்பேப்பர் கிடையாது, அவரே தான் இந்த பெயிண்டிங் கான்ட்ராக்டர் தான் இதை டிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ இது நாங்கள் கதவு மெலமைன் பாலிஷ் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது அவங்க பாலிஷ் ஊதிட்டுருக்குறாங்க. ஸோ இவர் அந்த ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த இதில் ஒரு ஸ்பான்ஸ் மாதிரி வச்சு கொஞ்சம் அந்த மெஷின் வச்சு ஊதி விட்டுருக்கிறாரு. அது போக தான் இந்த மாதிரி ஃபினிஷிங் ஒர்க்காக பண்ணுறாரு. ஸோ அவர் பக்கத்தில் இருந்து பார்க்குறதா அவர் நிறைய ஆட்களை வச்சு பண்ணுறாரு. ப்ளம்பர் தேவேந்திரனுங்கிறவர் இந்த ப்ளம்பிங் ஒர்க் எல்லாம் பண்ணியிருக்காரு. டைல்ஸ் அதே மாதிரி நல்லா ஃபினிஷ்டு டைல்ஸு. ஸோ சங்கு சக்கர நாமம் போட்டிருக்கிறது. இன்னும் கதவு மாட்டினதுக்கப்புறம் ஒன்று நான் காமிக்கிறேன். இது பாத்ரூமுக்கு எய்த்தாப்பில் வர்றது. த சேம் திங் தான் இந்த ஃப்ளோரிங்கும் டைல்ஸ் தான். கப்போர்டு ஒர்க்கு, அதுக்கப்புறம் இதே மாதிரி வாலில் இது ஒரு டிசைன் ஒர்க்கு. பெட்ரூம் கன்னி மூலை உயரமாக இருக்கிறதுல இறங்கி போகும்போது பார்த்தா தெரியும். இதுவும் அதே மாதிரியான ஒரு டிசைன் ஒர்க் தான். காடியிலெல்லாம் அவர் பண்ணியிருக்கிறார். ஸோ டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக பண்ணி கொடுத்தாரு, நல்லா பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவர் பேர் தான் ரவி. ஸோ இது மேலேருந்து கன்னி மூலையிலேருந்து இறங்கி வர்ற ஒரு பகுதிங்க. ஸோ இது உள்ளே இறங்கி வந்தோம்னா அந்த ஹாலில் நம்ம வெண்ணையும் இது உள்ளே போகிறோம். ஸோ இதில் போரும் மழைநீர் சம்பும் போட்டுருக்குறோம். இந்த இடத்துல தான் 2 இடம். ஸோ இது ஒரு பெட்ரூம். ஸோ ஈசானத்தில் இருக்கிறவங்க பெரியவங்க படுக்கிறதுக்கு ஒரு ரூம் அமைச்சிருக்கிறோம். ஸோ இது ஒரு வால் பெயிண்டிங் தான். இது ஒரு கப்போர்டு கொடுத்துருக்குறோம். ஸோ இதெல்லாம் மேற்கு பக்கம் தெற்கு பக்கம் கப்போர்டு கொடுத்துருக்கிறது. சின்ன கதவு பெரிய கதவு மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம். மேலே வென்டிலேஷனு, ஃபால் சீலிங் மனோஜுங்கிறவர் பண்ணார். ஸோ நான் சும்மா உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். ஸோ அவங்களாம் நல்லா பண்ணி கொடுத்தாங்கங்கிறதுக்காக தான். ஸோ அதே மாதிரி ஆசாரி கண்ணனுங்கிறவருடைய நம்பரும் நான் பதிவு பண்ணி வைக்கிறேன். வேணுங்கிறவங்க கூப்பிட்டுக்கோங்க. ஸோ ஃபினிஷிங் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. கிரானைட்டு, டைல்ஸு, வித்தியாசமாக கப்போர்ட்ஸ் ஒர்க்கு, பூஜா எல்லாமே நல்லா ஒரு ரிச்சாக இருக்குது. வணக்கம் நண்பர்களே, தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது மதுரையில் மகாலிப்பட்டிங்கிற ஒரு ஏரியாவில் தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட் 2 BHK உள்ள அருமையான ஒரு பிளானு வித் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அண்டர் கிரவுண்டு மாதிரி கொடுத்துருக்கிறது தான் சவுத் ஃபேஸிங் வெஸ்ட் ஃபேஸிங்க்கு இது பொருந்தும். ஸோ அதனால தான் நாங்கள் கீழே ஒரு பார்க்கிங் மாதிரி கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால தான் நாங்கள் மேலே ஏறி போகிற மாதிரியான கன்னி மூலை உயரமாக ஏறி போகிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன். ஸோ இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இனி நம்ம அடுத்த பிளான்களை பார்ப்போம். டியர் நண்பர்களே, சப்ஸ்கிரைபர்களே, நீங்கள் டிராயிங்ஸு அந்த வீடியோஸை பார்த்துருப்பீங்க. லைக் பண்ணிங்கனாக்கா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சார் இந்த வீடியோ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுங்கள்.
அந்த நீங்கள் எலிவேஷன் பார்த்தது செஞ்சவங்க யாருன்னா ஆசாரி கண்ணனுங்கிறவர் லக்ஸுரியஸாக பண்ணி கொடுத்தாரு. ஃபால் சீலிங் மனோஜுங்கிறவர் அவர் வித்தியாசமாக நல்லா அவர் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் சீனிங்கிறவங்க இவங்க எல்லாருமே மதுரையில் தான் இருக்காங்க, நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. பெயிண்டிங்கில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸு பெர்ஜர் யூஸ் பண்ணோம், ஏஷியன் யூஸ் பண்ணோம். அப்புறம் வந்து இந்த காருக்கு அடிக்கிற கலர்ஸ்லேயும் நாங்கள் வந்து லைக் பண்ணி பண்ணோம். அப்புறம் வந்து கான்ட்ராக்டர் சக்திங்கிறவர் தான் இந்த பில்டிங் எங்களுக்கு அந்த ஃபினிஷ்டு பில்டிங் பண்ணி கொடுத்தாங்க. ஈவன் நாங்கள் இந்த பிளான் பார்க்குறோம் இல்லைங்களா, அதில் நிறைய பிளான்ஸ் அவங்க செஞ்சு கொடுத்துட்ருக்கிறவங்கலாம் இந்த டீம் ஆஃப் இதில் தான் நம்ம பண்ணுறது. ஸோ இந்த பிளானை நம்ம வந்து ஒவ்வொன்றும் வடிவமைச்சிட்டு அவங்க மூலமாக தான் நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம். இப்போ பிளான் 8 பார்க்க போகிறோம். ஈஸ்ட் ஃபேஸிங் பிளான் வந்து ஈசான மூலையில் வந்து போர்வெல் மழைநீர் சேகரிப்பு சம்பு, அப்புறம் வந்து வாயு மூலையில் செப்டி டேங்க், கன்னி மூலையில் வாட்டர் டேங்க். இதுதான் பேசிக் ஃபார்முலா எல்லாத்துலேயும் பார்க்குறோம். ஸோ ஈசானத்தில் வெராண்டா, அப்புறம் ஹால் 10:30க்கு 11:45, அப்புறம் வாயுவில் ஒரு பெட்ரூம், கன்னியில் ஒரு பெட்ரூம், அதுக்கு அட்டாச் டாய்லெட்டு, அதுக்கப்புறம் டாய்லெட்டு, சர்வீஸு, கிச்சன். ஸோ இதில் வந்து பூஜா வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னாக்கா, ஈசானத்துலேருந்து கன்னி நோக்கி போகும்போது இந்த இடத்துல தான் பூஜா கொடுத்துருக்குறோம். ஸோ அக்னி மூலையிலே கிச்சன். இட் இஸ் ஏ பேசிக் ஃபார்முலா. அப்புறம் இது வந்து 38க்கு 21க்கு 99 குழி, வரவு 12, செலவு 3. யோனி சர்ப்பம், மேன்மை செல்வம். வயது 73 ஆண்டுகள், நலமாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இது ஒரு ஈஸ்ட் ஃபேஸிங் பிளானுங்க. உங்களுக்கு வந்து 26 அடிக்கு 36.25, 117 குழி, அருமையான ஒரு அமைப்பு உள்ளது. 9 எல்லாம் கூட்டினே 9 வரும். 9 வர்றது ரொம்ப விசேஷம். பூமிக்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவானுக்கு உண்டானது. இது வந்து கிழக்கு பார்த்து தான். போர்வெல் மழைநீர் சேகரிப்பு சம்பு, செப்டி டேங்கு, வாட்டர் டேங்க் 5ம் எங்கெங்கே அமையணுமோ அதன்படி நாங்கள் அமைச்சிருக்கிறோம். 4Cங்கிறதுல வந்து உள்ள என்ட்ரன்ஸ் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்க்கு வந்து வெராண்டா, ஹால் வந்து 15:45க்கு 10, அதுக்கப்புறம் கன்னி மூலையில் 15:45க்கு 10 கொடுத்துட்டு ஒரு லாக்கர் கொடுத்துருக்கோம். பூஜை அறை. ஒரு சிலர் இப்படியும் கேட்குறாங்க, பூஜை அறையும் வேணும் சார், கன்னி மூலையும் பயன்படுத்தணும். வாயு மூலையில் டாய்லெட், இன்னொரு டாய்லெட். 8க்கு 16 வாயு மூலையில். ஈசானியத்தில் வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறோம், அதான் அப்பா அம்மா பயன்படுத்துறதுக்கு. வாயுவில் டாய்லெட் கொடுத்துட்டோம். அக்னிலே கிச்சன், மாடிப்படி வெளியில். போர்ட்டிக்கு 18க்கு 15, 13:45. ஸோ இந்த மனை வந்து குழிக்கணக்கில் வந்து பசுமனை, வரவு 12, செலவு 3. அங்கீஷம் கேது அங்கீஷம். யோனி பொருத்தத்தில் யானை, குடும்ப விருத்தி. வயது 59 ஆண்டுகள், நலமாக இருப்பீர்கள். சிவ வழிபாடு செய்யுங்க. ஏன்னா கிழக்கு திசைக்கு உண்டான ஒரு சூரியன் 1/10/19/28 பிறந்தவர்களுக்கும், மேசம், சிம்மம், தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகம். இப்போ இந்த பிளான் நாங்கள் போட்டிருக்குறோம் சார், இது மாதிரி நீங்கள் போட்டு கொடுத்துருவீங்களா சார்? போட்டு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளான் பார்த்து செக் பண்ணலாமா? செக் பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் வீடு வாங்குறதுக்கும் வாஸ்து இருக்கா? இந்த 2 நம்பர்கள் 9952166706, 93342 ஒரு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்புனீங்கன்னா அதற்கு ஒரு சிறு கட்டணம் நாங்கள் வாங்கிக்கிறோம். சரியாக நாங்கள் திருத்தமாக 5 இது சொல்லியிருப்பேன். உள்ளளவு, வெளியளவு, குழிக்கணக்கு, ஜாதகம், அப்புறம் வந்து மூலைகள், இது எல்லாமே நாங்கள் பார்த்து சொல்லிடுவோம். இப்போது மேற்கு திசை பிளானை பார்ப்போம். இது ஒரு மேற்கு பார்த்த அருமையான வரைபடம். 28:1க்கு 42 அடி உள்ள வரைபடம். 147 குழி. மிதுன ராசி, துளாராசி, கும்பராசி. கும்பராசிக்கு 7 நடக்குது. சனி பகவான் வழிபாடு பண்ணணும். 7 நடந்துகிட்ருக்கு. சனி தசை நடக்குது. சனி உச்சம் பெற்றிருக்கா. சனி பகவான் கொடுக்க எவர் தடுப்பார்? அதனால் நிறைய அள்ளி கொடுத்துருவார். எம்பெருமான் சிவபெருமான் கிட்ட 2 நண்பர்கள் சுந்தரரும் குபேரரும் இருக்காங்க. நீங்கள் காசு பணம் வேணும்னாக்கா எம்பெருமான் சிவபெருமான்கிட்ட நீங்கள் வந்து கருணையாளன், அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அன்பானவர், உயர்வானவர். நீங்கள் கேட்டோன்னே குபேரன்ட்ட சொல்லுவார், இவருக்கு எவ்வளோ வேணுமோ கொடுப்பா அப்படிம்பார். எவ்வளோ கொடுப்பாருனாக்கா கத்தையாக கொடுப்பார். கன்னி மூலையில் கொண்டு போய் பீரோவை வச்சுட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, வடக்க பார்த்தவர் தான் வந்து குபேரன். கேட்டிங்கன்னா அவர் அள்ளி கொட்டி கொடுத்துருவார். எம்பெருமான் சிவபெருமான்கிட்ட கேட்டு குபேரன் வந்து தடையில்லாமல் கொடுப்பார். எவ்வளோ கொடுப்பார் தெரியவே தெரியாது, அம்புட்டு கொடுத்துருவார். கன்னி மூலையில் பூஜை அறை கொண்டு போய் சாமியை வச்சோன்னா உள்ளுக்குள்ளே இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபடு தெய்வம் 3 பேரும் உள்ளே இருப்பாங்க. அதில் வந்து மகாலட்சுமி உள்ளே வந்து நல்ல ஒரு கும்பத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க. அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நிறுத்த முடியாது. அதனால் கன்னி மூலையில் ஒரு கும்பம் வச்சு வழிபாடு செய்யுங்க. ஈசானத்தில் ஜன்னல் பெருசாக வச்சுக்கோங்க, அது வழியாக தான் தெய்வ சக்தி வரும். அப்போ அக்னி மூலையில் கிச்சன். பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம், கருப்பை நலமாக சேமமாக இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த விதமான கடைசி வரைக்கும் தொந்தரவு கிடையாது.
பெரும்பகுதியான பெண்களுக்கு இப்போ வந்து நிறையா வந்து புற்றுநோய், பிராஸ்ட் கேன்சர் தவிர்ப்பதற்கு அவசியமாக நீங்கள் சிகிச்சை நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க, சரி பார்த்துக்கோங்கன்றாங்க. அக்னி மூலையில் கிச்சன் வந்தால் எந்த விதமான பெண்களுக்கும் நோய் கிடையாது. வாட்டர் டேங்க் கன்னி மூலையில் வைங்க. வரவு 12, செலவு 3, கருடன் யோனி. அதுக்கப்புறம் வயது 69 ஆண்டுகள். இன்னும் ஒரு மேற்கு பார்ப்போம். 147 குழிக்கு இன்னும் ஒரு மேற்கு பார்ப்போம். தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும். தனத்தை தான் கொடுக்குறாரு. யார்? மேற்கு திசையிலேருந்து எம்பெருமான் கொடுக்குறாரு. தனம் தரும் கல்வி தரும் அபிராமி பந்தாதியில் வந்து பாடல் வரும். விழிக்கு அருளுண்டு. எவ்வளவோ கஷ்டம் இருந்தால் கூட வந்து விழிக்கு அருளுண்டு அபிராமி வள்ளிக்கு வேதம் சொன்ன அப்படின்ற அபிராமி பற்ற பாடினதுக்கு அப்புறம் தான் வந்து தன்னுடைய மூக்குத்தியை எடுத்து தடாகத்தில் வந்து மேலே வந்து வானத்தில் வந்து பௌர்ணமி ஒளியாக மாறிச்சான். அது மாதிரி மேற்கு திசைக்கு வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து மிதுனராசி, துளாராசி, கும்பராசி மலை போல் வந்து பிரச்சனைகள் வரும். பனி போல் நீங்கிருமா. 137 குழி வச்சு கட்டினோம்னாக்கா கருடமனை பயங்கரமான அதீதமான ஒரு தைரியம். அதே மாதிரி வானத்துக்கு மேலே தான் அந்த கருடன் பறக்கும். மேகத்திற்கும் வானத்திற்கும் முள்ளுக்குள்ளே தான் அந்த கருடன் பறக்கும். அந்த அளவுக்கு உயர்வு இருக்குமா. வரவு 3, வரவு 4, செலவு 3. சிம்மமனை அரசியல் சம்பந்தப்பட்டதில் இருப்பவர்களுக்கு ஜெயம் உண்டா. 99 வயது நலமாக இருப்பீங்க. கன்னி மூலையில் பெட்ரூமு, ஈசானத்தில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி மற்றும் உங்கள் பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஒரு டாய்லெட்டை பக்கத்தில் போட்டுக்கோங்க. கிச்சன் அக்னி மூலையில் வச்சுருக்கிறீங்க. பெண்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் மூலை தான் அக்னி மூலை. அப்புறம் வெராண்டா வாயு மூலையில் தாங்க நீங்கள் கண்டிப்பாக என்ட்ரன்ஸ் வைக்கணும். ஒரு சிலர் வந்து அப்படியே இப்படி வச்சுருவாங்க. வெராண்டாவை தூக்கி கண்ணிலையும் பெட்ரூமை தூக்கி வாயுவில். கேட்ட கன்னி மூலையில் வந்து சார் நீங்கள் என்ன பெட்ரூம் போட சொல்கிறீங்க? போரை வந்து கன்னி மூலையில் போட்டு விட்ருவாங்க. போர் அமைத்து கொடுக்கும் அன்பர்களே, ஒரு விஷயம் சொல்லிக் கொள்கின்றேன். நீங்கள் வந்து போரை நீங்கள் எங்கே தண்ணி இருக்கோ அங்கே போட்டு கொடுக்குறேன்னாக்கா அவங்களுக்கு கன்னி மூலையில் போட்டு கொடுத்தா அவங்க மட்டும் அந்த பாவத்தை அனுபவிப்பது கிடையாது. யார் போர் போடுவதற்கு உறுதுணையாக இருந்தார்களோ அந்த கான்ட்ராக்டரும் இன்ஜினியரும் மற்றும் போர் போட்டவருக்கும் அந்த ஆபத்து கண்டம் பிரச்சனை வந்து போகும். அதனால் தயவு செய்து நண்பர்களே, ஈசானத்திலும் ஈசானம் சார்ந்த பகுதியிலும் போர் போடுங்க. வீட்டுக்காரர் போட சொன்னால் நாங்கள் போட்டோம். வீட்டுக்காரருக்கு வர்ற பிரச்சனையில் உங்களுக்கும் வந்து போகும். அடுத்த வரைபடத்தை பார்ப்போமா. வடக்க பார்த்த 195 குழி. கருடன் சகல நன்மை வரவு 12, யோனி வந்து கருடன். சிம்மமனை கர்ப்பம் வந்து சிம்மமனை. வயது 65. அருமையானது. ஈசானத்தில் 3 பேர் இருக்காங்க நண்பர்கள். எல்லாம் நீர்நிலைகள். வாயுவில் கழிவை தள்ளுறதுனால தனியாக இருக்கார். இவர் சந்திரனுக்கு உண்டாடுவார். நம்ம உடம்பையும் சரி வீட்டையும் கழிவை நீக்கிறவர். கன்னி மூலையில் உயரமாக ரொம்ப தூக்கி வாட்டர் டேங்க் வைங்க. நாமக்கல்லுக்கும் திருச்செங்கோடுக்கும் நான் இது வரைக்கும் போகலை, வாஸ்து பார்க்க போகலை. ஏன்னாக்கா கன்னி மூலை அவங்கெல்லாம் தூக்கி வச்சுருக்காங்க. பெரிய லாரி ஓனர்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. ஈசானத்தில் வாசல், ஆஃபீஸ் ரூமு, ஒரு பெட்ரூமு, கிச்சன் கம் டைனிங் அக்னி மூலையில். கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம், பீரோ, கத்தையாக காசு சேர்றதுக்கு அந்த வைங்க. அப்புறம் வாயுவில் வந்து காசு பணம் கொஞ்சம் கொஞ்சமாக செலவழிகிறது இங்கே வைங்க. அட்டாச் டாய்லெட். பூஜை ரூமு கன்னி மூலை சார்ந்ததில் வச்சுருக்கேன். கட்டிலெலாம் நான் அமைச்சிருக்கிற மாதிரியே அமைங்க. 1, 2, 3 படுக்கைகள் கொண்டதுக்கு 195 குழிக்கு அருமையான ஒரு வரைபடம். 42.4க்கு 37. பெருமாள் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க. வடக்கா பார்த்ததுக்கு பெருமாளை சனிக்கிழமை அன்னைக்கு வழிபாடு செய்யுங்க. சனி கொடுக்க எவர் தடுப்பார்? அதுதான் வந்து கடகராசி, விருச்சிக ராசி, அதுக்கப்புறம் மீன ராசி. அப்போது கடகராசிக்கு மொத்தம் கண்ட சனி நடக்குது. கவனமாக இருங்க. 10 பொருத்தம் இருக்குது. அடுத்த வரைபடத்தை பார்ப்போம். 9 பொருத்தம் இருக்குங்க. பசுமனை, ரெட்டை ஆண் குழந்தை, ரெட்டை பெண் குழந்தை, 4 குழந்தைகள் இருக்கும். 30 வயசு பொம்பளை பிள்ளைக்கு குழந்தை இல்லைன்னாக்கா பசுமனை வச்சு கொடுங்க. கீர்த்தி சௌரியம். அதுக்கப்புறம் வந்து யோனி வந்து யானை. 79 வருடம் நலமாக இருப்பீங்க. ஈசானத்தில் பூஜை அறை வச்சாக்கா எம்பெருமான் சிவபெருமான் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுவார். அதுக்கப்புறம் ஹாலு, என்ட்ரன்ஸு ஈசான்யத்தில். அக்னியில் கிச்சனு, கன்னியில் ஒரு பெட்ரூம், வாயுவில் ஒரு பெட்ரூம், மாடிப்படி வெளியே. 2க்கு நடுவில் வந்து ஒரு காமன் டாய்லெட்டு, அட்டாச் டாய்லெட். நலமாக இருப்பதற்கு கடகராசி, விருச்சிக ராசி, மீனராசிக்கும் 5, 14, 23ஆம் தேதி பிறந்தவர்களுக்கும் யோகமோ யோகம் அள்ளி கொடுக்கும். பீரோவை கண்ணியில் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, காசு கொட்டும். நீங்கள் இந்த சின்னதாக ஒரு 22.5க்கு 27.5க்கு கட்டிட்டு 77 குழி வச்சு கட்டிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இதில் காசு பணம் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து இப்படி வந்து 5 வீடு, அதுக்கப்புறம் இங்கிட்ட 5 வீடு,
நடுவில் வந்து ஒரு 8 அடி நடபாதை வச்சு இவங்களுக்கு தனியாக மாடிப்படி இவங்களுக்கு தனியாக மாடிப்படி வச்சு கீழே 5 வீடு மேலே 5 வீடு 10 வீடு இதில் 5 வீடு 5 வீடு 10 20 லைன் வீடு கட்டி நீங்கள் வாடகைக்கு விடுற அளவுக்கு உயர்ந்துருவீங்க இந்த குழியை வச்சு கட்டிட்டீங்கன்னாக்கா. அடுத்த பிளானை பார்ப்போம். இன்டர்ன்ஷிப்பில் வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 4 இன்ஜினியர்ஸ் நம்ம ஆஃபீஸுக்கு 4th இயரில் படிக்கிறாங்க அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து. அவங்க தான் வந்து இந்த ட்ராயிங் கலர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எதுவும் உள்ளே வரும்போது தெரியாது, அவங்க இப்போ கொஞ்சம் நல்லா லேர்ன் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் கலர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து கலர் பண்ணவங்க வந்து அகல்யா, ஸ்ரீ கணேஷ், விக்னேஷ், வினோத்குமார்ங்கிறவங்க தான் இதை பிளானை வந்து கலர் பண்ணி கொடுத்தாங்க. கர்ப்பம் கருடமனை, வரவு 8, செலவு 3, யோனி சிம்மம், வயது 87 ஆண்டுகள், நலமாக இந்த கட்டடம் இருக்கும். முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் தெற்கு பார்த்ததுக்கு. அக்னி மூலையில் கிச்சன், அதுக்கப்புறம் ஈசானியத்தில் ஒரு அறையும் கண்ணியில் ஒரு அறையும் வாயுவில் ஒரு அறையும் வெள்ளியளவு உள்ளளவு சரியாக பொருத்தத்தோடு கொடுத்துருக்குறோம். இது நாங்கள் வந்து வரைபடம் அமைச்சு கொடுக்குறோம். இப்போ நீங்கள் அந்த பிளான் வந்து இதே மாதிரி உங்களுக்கு வேணும்னாக்கா 9952166706 9344100694 இந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். பிளான் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பி வச்சிங்கன்னா சரி பார்த்து கொடுத்துருவேன். அப்பார்ட்மெண்ட்டுக்கும் பொருந்தும், குடிசை வீட்டுக்கு பொருந்தும், ஏசி ஷீட் வீட்டுக்கு பொருந்தும், மாளிகை வீட்டுக்கும் பொருந்தும். இந்த குழி கணக்குங்கிறது வந்து 121 குழிக்கு வந்து கருடமனை, வரவு 8, செலவு 3, சிம்மமனை 87 ஆண்டுகள் இப்படின்றது எல்லாமே வந்து உங்கள் கட்டடத்துக்கும் நீங்கள் பார்க்கலாம். பழைய கட்டடத்துக்கும் பார்க்கலாமா சார்? பார்க்கலாம். புது கட்டடத்துக்கு பார்க்கணுமா சார்? பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து சாமி நீங்கள் வந்து ஜாதகத்தோடு பார்க்கணுமா அப்படின்னா ஜாதகம் பார்த்து அந்த திசையை கணிச்சிக்கிறது நல்லது. இதில் வந்து உள்ளளவு, வெளியளவு, குழிக்கணக்கு, அதுக்கப்புறம் வந்து 4 மூலைகள், அதுக்கப்புறம் ஜாதகம் 1 2 3 4 5 இந்த 5மே கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். வீடு இப்போ தான் கட்ட போகிறீங்கன்னா இது அவசியமாக பார்த்து கொள்வது நல்லது. இன்னும் 1 மற்றும் செவ்வாய்க்கு உண்டான தெற்கு திசையை பார்த்து முடித்து விடலாம். 125 குழி, பசுமனை, வரவு 4, யோனி 7, யானை, நட்சத்திரம் அசுவினி உத்தமம், வாரம் குரு, புத்திர விருத்தி, அங்கீஷம் குரு, அங்கீஷம் லாபம், ஜாதி பிராமணன், திதி பௌர்ணமி, பூர்ணபலன், ராசி விருச்சிகம், நன்மை, வயது 75 ஆண்டுகள், 125 குழி, அருமையான குழி, 10 பொருத்தம் இருக்குது. இது வந்து செவ்வாய் தெற்கு திசைக்கு உண்டானது. அக்னியிலே கிச்சன், ஹால், ஸ்டடி ரூம், அதுக்கப்புறம் வாயுவில் ஒரு பெட்ரூம், அதுக்கப்புறம் ஒரு பெட்ரூம் கண்ணீர். அப்போ 1 2 3 4 பெட்ரூம், 50க்கு 20, 1000 சதுரடிக்குள்ளே 4 அறைகளும் 2 கழிவறையும் கிச்சன் அக்னியிலையும் கொடுத்துருக்குறோம். திருச்சேரையூர் போயிட்டு வாங்க, காசு பணம் அள்ளி கொட்டுற இடம், அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். திருச்சேரையூர் வந்து போயிட்டு வந்தீங்கன்னா காசு வந்து சேரும். கடன் நிவர்த்தீஸ்வரர் திருக்கோவில், முருகப்பெருமானையும் தெற்கு திசைக்கு உண்டானவரை கண்டிப்பாக பழனி போய் ராஜ அலங்காரத்தை போய் பாருங்கள். 10 பொருத்தம் வீடு உங்களுக்கு அமைஞ்சிரும். 11 பொருத்தத்தில் ஒரு பொருத்தம் நீங்கள் முருகனை போய் பார்த்த உடனே எல்லா பொருத்தத்தையும் அவர் கொடுப்பார். இப்போ இந்த பிளானை நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது மாதிரி 8 பிளான் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வரும். 9952166706 93342 நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் அனுப்பி இந்த பிளான் சரியாக இருக்கா அப்படின்னு கேட்கலாம். பிளான் அமைக்கணுமா அடியனிடம் நீங்கள் கொடுத்து 5 நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். உள்ளளவு, வெளியளவு, குழிக்கணக்கு, மூலைகள், வாஸ்து எல்லாமே ஃபாலோ பண்ணி உங்களுக்கு நான் சொன்னதுக்கப்புறம் வரைபடம் 2 நாங்கள் போட்டு கொடுத்துட்ருக்குறோம். அதன்படி கட்டிட்டோம்னாக்கா எமக்கு நீங்கள் வந்து எனக்கு ஒரு தேங்க்ஸு, சந்தோஷம். அது போக எம்பெருமான் எனக்கு கொடுத்த பணியை நிறைவாக நான் செஞ்சுக்கிட்டுருக்கிறேன் அப்படின்றத ஒரு சந்தோஷப்பட்டுக்குவேன். ஸோ இது மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வரணும்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள். எனக்கு லைக் அப்படின்னு சொல்லிட்டு LIK அப்படின்னு இருக்கும், அதில் போய் ஒரு பட்டன் அமைக்கி வச்சிங்கன்னா நான் வந்து சந்தோஷப்பட்டுக்குவேன். ஷேர் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட. வந்து இந்த மாதிரி ஒருத்தவர் வந்து நிறைய வரைபடத்தோடு அனுப்புகிறாரு. இது 1 in 10, 1 in 8, 1 in 20, 1 in 40 அப்படின்னு அனுப்புகிறாரு. அது நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது அளவில் வேணும் சார்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து வச்சிங்கன்னா அடுத்தடுத்து வரும். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.